இவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100-200 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. காலையில் எல்லாரும் ரொம்ப ஏர்லியாக வரதுனால மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மக்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். உடனே ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கூட இல்லை, நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வேணுங்கிற வசதிகள் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக சாப்பாட்டோட விலையை கொஞ்சம் ஏற்றுறாரு. உடனே ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சாப்பாட்டோட விலையை ஏற்றுனீங்கன்னா நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. சரி, ஓகே, வேறு வழி இல்லை, மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அதே மாதிரி நல்ல வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட லாபத்தை குறைச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு அந்த சாப்பாடை விற்க ஆரம்பிக்கிறார். உடனே ஒரு 4 பேர் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ கம்மியாக சாப்பாடை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்கள எப்படி அவங்களோட வியாபாரத்தை பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி கடை சாத்திட்டு கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் மார்னிங் ஒரு 5 o'clock பீச் வரமா வாக்கிங் போகும்போது அவரோட ஃப்ரெண்ட் இவரை பார்த்து கேட்குறாரு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு, இல்லை நான் மக்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலையும் சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டேன், அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளையும் கொடுத்து பார்த்துட்டேன், எனக்கு லாபமே வேண்டான்னு சொல்லி கூட நான் தொழில் பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னால் மக்களை திருப்திப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டு, சரி நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த மனுஷன் கடலை பார்த்து சொன்னானா உங்ககிட்ட உப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா உன்னோட லெவலே வேற அப்படின்னு. ஒரு ரோஜாவை பார்த்து சொன்னானா உங்ககிட்ட முள் இல்லாமல் இருந்திருந்தா உன்னோட லெவலே வேற அப்படின்னு. ஒரு காகத்தை பார்த்து சொன்னானா நீ மட்டும் கலராக இருந்திருந்தீங்கன்னா உன்னோட லெவலே வேற அப்படின்னு. அதுக்கு இந்த மனுஷனை பார்த்து சொல்லிச்சான், நீ மட்டும் அடுத்தவங்களை குறை சொல்ற குணம் உங்ககிட்ட இல்லாமல் இருந்திருந்தா உன்னோட லெவலே வேற அப்படின்னு சொல்லிச்சான். இந்த மாதிரி மனுஷங்களையா நீ திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இவர்கிட்ட கேட்கிறாரு. இவரும் நீ சொல்றதா கரெக்ட்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அவர் தொழில் பார்க்க போயிட்டார். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க திருப்திப்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா